உங்களுக்கு யாரை பிடிக்கும்? வேட்டை ரவியை பிடிக்கும், காவலன் கார்த்திகை பிடிக்கும். வேட்டை ரவி காவலன் கார்த்திக் யாருன்னு நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டிய உங்களுக்கு என்ன? உங்களுக்கு உனக்கு உனக்கு நீ யார் முதல்ல? நீ அவ்வளவு பெரிய ஆளா? நீ அவ்வளவு பெரிய ஆளான்னு கேட்கிற. சீமான தெரியாது அப்படின்னு சொல்லிட்டா உனக்கு ஆணவம், உன் திமிரு. தம்பி, குருட்டு அதிர்ஷ்டத்துல மக்கள் மாயலிசிக்கு ஓட்டு போட்டான். நீ போராடி மக்களுக்காக நட்பெயர் எடுத்து உனக்கு ஓட்டு போட்டால கிழக்கு தொகுதியில எத்தனை பேருக்கு உனக்கு தெரியும்? உனக்கு எப்படி தெரியும்? பிளாக் டிக்கெட் வித்த பாலாஜின்னு தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? இந்த நேதாஜி மார்க்கெட்ல போய் கந்து வட்டி வசூல் பண்ற பாலாஜின்னு தெரியும். கட்ட பஞ்சாயத்து பண்ற பாலாஜின்னு தெரியும். போலீஸ்காரனை வச்சு இந்த மாதிரி குட்கா மட்கா பான்பிராக் விற்கிற பையனுக்கு புரோக்கர் வேலை பார்த்த பாலாஜின்னு தெரியும். யாரா வேட்டை ரவி? யாரா காவலன் கரிகாலன், காவலன் கார்த்தி? இந்த ரெண்டு பேரும் 2021 கொலை பண்றாங்க. ரெட்ட கொலை. கலைச்செல்வன் செங்கோட்டைங்க ரெண்டு பேரும் ரெட்ட கொலை பண்ணாங்க. அந்த ரெட்ட கொலை பண்ண கொலார போய் கூட உனக்கு என்னடா வேலை? உனக்கு என்ன வேலை? காவல்துறை கரூர் வழக்குல தேடனோட போன புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஓடிவிட கோழைகள் போல ஓடி போகல. நெஞ்ச நிமிர்த்தி கொண்டு காவல்துறை வழக்கு போட்டுருச்சு. தேசிய பாதுகாப்பு சட்டம். அந்த தேசிய பாதுகாப்பு சட்டத்தை துணிந்து எதிர்கொண்டு 5 மாதங்கள் வேலூர் சிறையிலே மக்களுக்காக, என் மீனவனுக்காக போராடி சிறைக்கு போனவர் நான் சீமான். உங்களை மாதிரி கோழைத்தனமாக காவல்துறை தேடுது அப்படின்னு செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு கோவாவுக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள பல்வேறு பகுதிகளும் தலைமறைவாகல. திரையில இந்த ஸ்டண்ட் கலைஞர்கள் கொடுக்கக்கூடிய துப்பாக்கியை வச்சு, போலி துப்பாக்கி, டம்மி துப்பாக்கி வச்சு சுடுறவன, அந்த துப்பாக்கி படத்தில் நடிக்கிறவன தலைவனா ஏற்றவர் கிடையாது அவரு. தரையில தன் இனத்தின் விடியலுக்காக நச்சு குப்பியை நெஞ்சில போட்டுக்கிட்டு என் மண்ணை தொட்டா உன்னை தொழுவிடான்னு சிங்களவனுக்கு எதிராக 36 வருஷம் சண்டையிட்ட எங்கள் தலைவன், உலக தமிழின் ஒரே தலைவன். அவன் பேரை உச்சரிக்கவே பயந்த காலகட்டம், அவர் பேரை உச்சரிச்சாலே தடை செய்யப்பட்ட காலகட்டம். அந்த இடத்துல அவர் பயங்கரவாதி இல்லை, என் இனத்தின் தலைவன் என்று லட்சக்கணக்கான மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருப்பவர் அண்ணன் சீமான். அது உனக்கு தெரியுமா?